உன்னதமான நாமத்தினாலே கூறி வந்து உங்களுடைய அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நாங்கள் கருத்து ரோமருக்கு எழுதின இருக்கும் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின இருக்கும் 1ஆம் அதிகாரம். வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டதோட நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நாங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் அன்றைய நீரங்களை மூடி சூட்டி இதுவரைக்கும் நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும். இந்த வசனங்களை கேட்கிற ஒருவரையும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. புதிய பிறப்படைந்தவர்களாக ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்களாக உங்களை அனுப்பதற்கு ஒரு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆவது அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தில் நாங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் என்ற ஒரு மனிதன் ரோமாபுரிக்கு எழுதினதான இந்த நிருபத்தில் தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் தன்னை அவன் ஒரு அறிமுகப்படுத்துகிற பொழுது, முதலாவது தன்னை ஒரு ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாக தானே, அது மட்டும் இல்லாமல் தன்னை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சுவிசேஷகனாக தேவனுடைய தேவனுடைய ஜனங்களுக்கு தன்னை அவன் அறிமுகப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம் தானே. அப்ப நீங்க பார்க்கிற பொழுது இதனுடைய காரியங்களை அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்ற அவனுடைய பின்னணியை நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம். அவனுடைய பின்னணி எப்படிப்பட்டது, அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு அப்படின்றது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்தா தான் இதுக்கு அடுத்த பகுதிகளுக்கு போகலாம் தானே. ரைட். 1ஆம் வசனம் சொல்கிறது, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய். அப்ப நல்லா கவனிங்க, இங்க பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறவனுடைய பெயர் என்னவா இருக்குது? சவுல் என்று இருக்கிறது. அப்ப சவுல் என்னும் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி, அப்ப கர்த்தருடைய தேவனுடைய ஜனங்களை அவருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியர்களுக்கு போய். அப்படின்னா இவனுக்கு மேல பிரதான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு துரைத்தனம் இருக்குது. அவங்கள்ட்ட போயிட்டு சானே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சானே ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரியாகிலும், அதாவது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், யாரை கண்டாலும் அவங்களை பிடித்து கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குடைய ஜெப ஆலயங்களுக்கெல்லாம் நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்ப நல்ல கவனி. அப்ப இவன் யார் அப்படின்னா ஒரு யூத மனிதன். அப்ப யூதர்கள் அவங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யெகோவா தேவன், அதாவது யாவே தேவன் மேல இனி இல்லைன்றதான பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அப்ப இந்த யாவே தேவனை ஆராதிப்பதற்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நியாய பிரமாணத்தின் சட்டங்களை பின்பற்றின ஒரு மனிதன். அப்ப இவனும் அந்த நியாய பிரமாணத்தின் கொள்கைகளுக்கெல்லாம் தன்னை கீழ்ப்படுத்தி அதெல்லாம் பிராமணர்களை பின்பற்றி நடந்த ஒரு மனுஷன். இப்ப என்ன செய்வான், பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அப்ப இவனை குறித்து அவன் தன்னைத்தானே சொல்லுகிற பொழுது, நீங்க பிலிப்பியர் புத்தகத்தில் நீங்க திருப்பி 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பீங்கன்னு சொன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சானே, அந்த 5ஆம் வசனத்திலிருந்து சானே அவனுடைய கருத்து சொல்லும் பொழுது, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விருத்த சேதனம் என்பதற்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சுன்னத் பண்றது தானே. அதாவது ஒரு ஆண் பிள்ளையினுடைய நுனித்தோலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வெட்டி விடுவாங்க. அது கர்த்தருடைய ஜனங்கள் என்ற ஒரு அடையாளத்துக்காக செய்வாங்க. அப்ப அந்த காரியத்தை இவன் தன்னுடைய வாழ்க்கையில 8ஆம் நாளில் செய்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலையும் அதை செய்திருக்கிறாங்க தானே. அதனாலதான் இன்றைக்கும் தானே இயேசு கிறிஸ்துவை ஈசா நபி என்று சொல்லி இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு நபியாக பிரகடனப்படுத்தி வச்சிருப்பாங்க. நபின்னா ஒரு இறை தூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதன் கிடையாது, அவர்தான் தேவாதி தேவன் என்பதை பரிசுத்த வேதாகமம் புலப்படுத்தி கொண்டிருக்கிறது தானே. அப்புறம் அதை பற்றி நீங்க காலையில் கூட 2 பேர்ட்டு ஆணித்தனமா பேசுறதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சான். நல்லா கவனிங்க. அப்ப நல்ல விசேஷம் பண்ண முடிஞ்சவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரே,
நியாய பிரமாணத்தின்படி பரிசை பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி தன்னை குறித்து தன்னுடைய எல்லா காரியங்களும் குறித்து அறிவிக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப இந்த அப்போஸ்தலன் பவுல் என்ற பெயரை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இவருடைய பெயர் என்னவா இருந்துச்சு? சவுலாக இருந்துச்சு. அப்ப சவுலாக இருக்கிற பொழுது தேவன் அவனை எப்படி தெரிந்து கொள்கிறார் அப்படின்றத 4ஆம் வசனம் சொல்லுது. அவன் தரையிலே விழுந்தான். நல்ல கவனிங்க. 3ஆம் வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். நல்ல கவனிங்க. சத்தத்தை கேட்கிறான். ஆனா அவனால அந்த சத்தம் எங்கிருந்து வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவருடைய கண்கள் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா குருடாக்கப்பட்டது. காரணம், அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒளி வந்து அவனுடைய வாழ்க்கையை பிரகாசித்தபடினால, அவனை சுற்றிலும் பிரகாசித்தபடினால அந்த ஒளியானது அவனுடைய கண்களை வந்து என்ன பார்வை இல்லாம ஆக்கிடுச்சு. நல்ல கவனிங்க. அதனுடைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்ப நடக்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எழும்ப முடியாது, நடக்க முடியாது. காரணம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அப்பெல்லாம் கைலாகு தான் 2 பக்கமும் வாக்கள் பிடிச்சிட்டு அவனை கொண்டு போனாங்க. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஒருத்தரையும் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய இருளுக்குள்ள என்ன செய்யப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா ரைட். அப்ப 1ஆம் வருஷத்துல நாங்கள் பார்க்கிறோம் சார், அதாவது 2ஆம் வருஷத்துல பார்க்கணும் வந்து ஒரு ஆணையாகிலும் பெண்ணையாகிலும் தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக. அப்ப தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் கட்டி கூட்டிட்டு போகும். யாரை கூட்டிட்டு போகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய அவருடைய ஜனங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போகும். இப்ப தேடுறதுக்கு ஒரு கண் பார்வை தேவை, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பார்வை தேவை. சாமி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பண்ணாதான் என்ன செய்யலாம், மக்களை கண்டுபிடிக்கலாம், தேவனுடைய ஜனங்களை கண்டுபிடிக்கும். இப்போ அந்த கண்ணுக்கு என்ன நடந்து போச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண் வந்து குருடாக்கப்பட்டு தான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை வந்து சதானே தனக்கு முன்பதாக அவர் தெரிந்து கொள்கிறார். இதே போலதான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இன்றைக்கு நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நல்ல கவனி. அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன தலைப்புல நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் உன்னை அறியவில்லையா, நீ இன்னும் உன்னை அறியவில்லையா என்ற தலைப்பு தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் எங்களை அறிஞ்சு கொள்ளவே, நாங்கள் யார், எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தோம், எங்களுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கு எவ்விதமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சானே அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிற பொழுது வந்து சதானே நல்ல கவனிங்க, அவனை போல அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் மாற வேண்டும் அப்படின்றத வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து விரும்புகிறார். சானே ரைட். நாங்கள் வாசிப்போம் கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியர் நிருபத்துக்கு எழுதுகிற பொழுது இந்த நியாய பிரமாணத்தின் சட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு சானே பயபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் படிப்பிக்கும் பொழுது சொல்ல படிக்கிறார்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு அடிமை என்பவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சிறு பிள்ளைய போல இருப்பான். அப்ப சிறு பிள்ளைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சானே சிறு பிள்ளைக்கு ஒண்ணுமே ஒரு சிறு பிள்ளைகள் வந்து பெருசா எந்த ஒரு அறிவும் இல்லாத பிள்ளைகளா இருப்பாங்க, அறிவாற்றல்கள் குறைவாக இருக்கும். சானே அப்ப அவங்க வளர்ந்தாதான் உங்களுக்கு அறிவு வளர்ச்சி என்ன செய்யும் வரும். அப்ப அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க, இந்த அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களும் அப்படித்தான் இருக்காங்களா, சின்ன பிள்ளைங்க மாதிரியே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒன்றையுமே அறிந்து கொள்ளுகிறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்காம சானே இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு போகணும் சானே, அவங்க பெரியவர்கள் சொல்றதை தான் சின்ன பிள்ளைகள் செய்யணும். மிகப்பெரிய அதிகாரங்களுக்கு உட்பட்டதான ஒரு கூட்டமாக என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த மாதிரியான அடிமைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் வித்தியாசம், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும்
கீழ்பட்டிருக்கிறான். அப்ப தகப்பன் வந்து ஒரு குறித்த காலத்தை வச்சுக்கிறாரு. அந்த காலம் வரைக்கும் சானே அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் வீட்டு விசாரணைக்காரர்களுக்கும் அவன் என்ன செய்யறான், கீழ்பட்டிருக்கிறான் சானே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சின்ன பிள்ளைகள் வந்து வளர்ந்து பெரிய ஆட்களாக வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவும் இல்லை சானே. எல்லா பற்றியும் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கீழ்படிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு அடிமையான நிலைமை இருக்கிறது. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அப்ப என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அப்படியே நாமும் இந்த சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்துல இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அப்ப இவ்வுலகத்தில் அநேகமான வழிபாடுகள் இருக்குது. இந்த வழிபாடுகளுக்குள்ள நாங்களும் என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு நாமளும் என்ன செய்யறோம், அடிமையானவர்களாக இருக்கிறோம். நமக்கு அந்த மற்றவங்க தான் செய்யற மாதிரி எல்லாம் பார்த்து நமக்கு அவங்க மேல ஒரு பயம் ஒன்று வந்து நமக்கு அந்த பயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சேர்ந்து நம்மளும் இந்த காரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த நாட்கள் வந்து நாம சின்ன பிள்ளைகள் இல்லாட்டி அடிமைகள் என்ற நிலைமையில் இருந்தோம். அப்போ அது ரைட், ஓகே சரிதானே. ஆனால் 4ஆம் வசனம் சொல்லுது, 4ஆம் வசனத்துக்கு வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நல்ல கவனி, காலம் நிறைவேறின போது அப்படின்னா காலம் நிறைவேறின போது சானே. ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா வந்து 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கண்ணிலே கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் வந்து முன்கூட்டி ஏசாயா புத்தகம் என்று சொல்லப்படுகிறதான கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 750 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததான அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அறிவிப்பை கொடுக்கிறார். வந்து ஒரு ஸ்திரீனிடத்தில் ஒருத்தர் பிறப்பார், பரிசுத்தமாக பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுங்க. அது இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா தேவன் வந்து எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர் அப்படின்றதான அர்த்தம் என்று சொல்லி மத்திய புத்தகத்தில் ஒருத்தி சாட்சி கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனி. அப்ப காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலிடத்துல வந்து ஒருத்தர் பிறந்தார். அவர் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நல்ல கவனி. காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப நியாய பிரமாணம் 8ஆம் நாள் அங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டுச்சு. யூதர்கள் வழியாக இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன் வந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்க இருந்ததான நியாய பிரமாண சட்டத்தை எல்லாம் அவர் வந்து கைக்கு எடுத்து அவர் செயல்படுகிற பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க வந்து மத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் அதை குறித்து பேசும்போது சொல்றாங்க வந்து நான் நியாய பிரமாணத்தை ஆகினும் உள்ளவைகளை ஆகினும் என்ன செய்ய வரல, நான் அழிக்க வந்து என்ன செய்யாதீங்க என்னாதீங்க தானே. ரைட். நீங்க 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது சொல்றாங்க வந்து நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் சானே. அவ ஏன் அவர் சொல்ற அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யாருக்குமே இந்த நியாய பிரமாணத்தை முழுவதுமாக சானே நிறைவேற்ற முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்திட்டம் தான் இந்த நியாய பிரமாண சட்டத்திட்டம். எந்த மனுஷனுக்கும் அதை முழுசா நிறைவேற்ற முடியாது. அவ்வளவு பயங்கரமான சட்டத்திட்டங்கள் அங்க இருந்தது. அந்த மொத்த சட்டத்திட்டங்களையுமே நிறைவேற்றி முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியாய பிரமாணத்திற்குள்ளாக கீழ்ப்படிந்தவராக வந்து பிறந்ததான இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றி முடித்தார். அந்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்ததுக்கு பின்பதாக சானே ஒரு காரணம் என்ன பண்ற அப்படின்னா நம்மளெல்லாம் அடிமைத்தனத்தினுடைய அதாவது நியாய பிரமாணத்தினுடைய சட்டத்துக்கு அடிமையாக இருந்த நம்ம எல்லாரையும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஒரு பெரிய வேறு ஒரு மாற்றத்துக்கு எங்களை வழிநடத்த விரும்புகிறார். என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானே எங்களை வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பிதாவாகிய தேவனை பிதா அப்பான்னு கூப்பிடுவார், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்டு தான் அவருக்கு பிதாவோட ஒரு உறவு வச்சிருந்தார், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அது எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்திருந்தார், மக்களுக்கு தான் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்ப அதே மாதிரி ஒரு ஒரு காரியத்தை யாருக்கு கடவுள் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய மனுஷர்களை போல சதானே நாங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வழிபாடுகளிலே சிக்கி அதெல்லாம் வழிபட்டு கொண்டு கடவுளால் படைக்கப்பட்ட பொருள் என்ன சொல்றது உயிரற்ற ஜடங்கள், மண் பாண்டங்கள், கல்லினால் செதுக்கப்பட்டவைகள், பென்சிலினால் வரையப்பட்டவைகள், இப்படிப்பட்ட இது எல்லாத்தையும் கடவுள்னு சொல்லி வழிபட்டு கொண்டிருக்கிறதான மற்றைய மக்களை போன்ற ஒரு வாழ்க்கை தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் எல்லாரும் அதுக்கு அடிமையாக தான் இருந்தோம், சும்மாலாம் இல்லை, அதுக்கு அடிமையாக இருந்தோம். எப்படி அடிமையாக இருந்தோம்னா
ஒரு உயிரும் இல்லை, அதுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. சாரே அது வெறும் ஜட பொருளை போல அங்கங்கே காட்சி அளிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் போய் அதுக்கு பயந்து நடுங்கி அதுக்கு நாங்கள் விரதம் இருந்து அதுக்கு நாங்கள் என்னென்னமோ கரெல்லாம் பண்ணி எல்லா விதமான படிவினைகளையும் அதுக்கு நம்ம செய்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம அதுக்கு எல்லாத்துக்கும் அடிமையான ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. அப்போ அடிமைகளாக இருந்தோம், அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அப்ப நாங்கள் சிறு பிள்ளைகளை போல அடிமைகளை போல வித்தியாசம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப இப்பொழுது கர்த்தர் தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை உடைக்கும்படியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை பாராட்டி இருக்கிறார். அப்ப அந்த கிருபையை பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் தானே, நல்ல கவனிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், இப்ப என்ன சொல்றதுன்னா அந்த நியாய பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றினவர். அடுத்து சொல்ல வர்ற விஷயம், யாருக்கும் நீங்க நியாய பிரமாணத்துக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நியாய பிரமாண சட்டத்துக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் உங்களை என்ன பண்றாருன்னா உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? என்னுடைய ரத்தத்தை சிந்துறதன் மூலமாக, என்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்ததன் மூலமாக, என்னுடைய வழியாக உங்களை எல்லாரையும் பிதாவுக்கு தன்னுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக ஏற்றுக்கொண்டார். சரிண்ணே, அப்படி ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நீங்க நியாய பிரமாண சட்டத்துக்கெல்லாம் நீங்க கீழ்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றத இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்ல நீங்கள் புத்திரராய் இருந்தபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப தமது குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவி என்ன, எப்படிப்பட்ட ஆவி? ஒரே பிதாவாகிய தேவன் சொல்லி அப்பா பிதாவே என்று சொல்லி பிதாவாகிய தேவன் கூட ஒரு உறவை வச்சிருந்தார். அப்ப அந்த ஆவியை தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அருள் பண்ணியிருக்கிறார். அப்ப எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆவியை அருள் பண்ணிட்டாக்க நாமெல்லாம் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, நம்முடைய பிதாவை எப்படி கூப்பிடணும்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவரிடத்தில் பெற்றுக் கொடுக்கிறதுக்காக நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆனாலும் பாருங்க, இந்த பெரிய சிலாக்கியத்தை நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இதை இன்னும் அறியாத சின்ன பிள்ளைகளை போல உட்காந்துக்கிட்டு அடிமைகளாக உட்காந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சார் வீணான வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கும் தலையை குனிஞ்சு என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீணான வழிபாடுகளோடு கூட நாங்களும் தொடர்புள்ளவர்களாக அவரோடு உடன்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அதுக்கு காரணம் என்ன? நீங்க இன்னைக்கு ஒரு சில பேர் இருப்பீங்க, உங்க வீட்டில் உள்ளவங்க வேற விதமான வழிபாட்டுக்காரர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு உயர்ந்தவராக இருப்பாங்க, உங்களுக்கு சின்னவராக இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வழிபாடுகள் எல்லா முறைகளுக்குள்ளேயும் நீங்களும் போய் கை நனைத்துக் கொண்டு நீங்களும் அதில் எல்லாத்திலையும் ஈடுபட்டு கொண்டு நீங்களும் அதோடு கூட சேர்ந்து செயல்படுவீங்கன்னா நீங்க அப்பா பிதாவின்னு கூப்பிடும்படியான தேவகுமாரன் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிலாக்கியத்தை இழந்தவர்களாக இருப்பீங்க. அந்த சிலாக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் அடிமைகளா இருப்பீங்க, மறுபடியும் நீங்க சின்ன பிள்ளைகளை போல இருப்பீங்க. அப்ப ஆகவே உங்களுக்கு மீட்பு கிடைச்சதுக்கு எந்த விதமான ஒரு அடையாளமும் இருக்காது. அப்ப நீங்க மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்ற அடையாளத்தை நீங்க அறிந்து கொள்ளுமா இருந்தா நீங்க முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது கூடாக நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாக இருக்கிறீங்க, குமாரத்தியாக இருக்கிறீங்கன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப உங்களை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கணும். எப்படின்னா, சார் நீ உன்னை இன்னும் அறியலையா அப்படின்னு கேட்டா, இப்ப நீ உன்னை குறித்து அறியக்கிறியா அப்படின்னு கேட்கறது என்ன சொல்லுவீங்க? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் யாரு பிள்ளையா இருக்கிறேன்? யார் தேவன்? நம்முடைய தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கு. அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் அவருடைய குமாரனா இருக்கிறேன், அவருடைய குமாரத்தியா இருக்கிறேன். அவருடைய குமாரனுக்கும் அவருடைய குமாரத்துக்கும் சாரி தேவையற்ற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வேலை கிடையாது. தேவையில்லாத இடத்துல போய் நிற்க முடியாது. அவங்க தேவையில்லாத சம்பிரதாயங்கள் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது. சரிதானே? ரட்சிப்பு பெற்றுக் கொண்டவனையே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமானம் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? பாவத்தில் சிக்கி தவிச்சு அடிமத்தத்தில் இருந்துதான் எங்களுடைய வாழ்க்கை கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெகுமானம் தேவனுடைய குமாரன் குமாரத்தி அவருடைய பிள்ளைகள் என்ற அதிக வெகுமானத்தை கொடுத்துருக்காரு. ஒரு வெகுமதியான பரிச கர்த்தர்களை கொடுத்துருக்காரு. கொடுத்த பிறகு நம்ம எங்க போய் நிற்கிறோம்? மறுபடியும் போய் அந்த கேட்கட்டதான வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மக்களோடு கூட மக்களாக சேர்ந்து நாம அதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னும் எங்களை குறித்த ஒரு அறிவியல் வந்திருந்தும் நாங்கள் இன்னும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா முட்டாள்தனத்திலேயே நினைச்சிட்டு ஊறி போயிருக்கோம். அப்போ இந்த முட்டாள்தனத்தில் ஊறி போயிருக்கும்போது அதிகாரத்தை பெற்றவங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு இந்த இஸ்லாமியர்களுக்கு பண்டிகை பிடிக்காது. ஏன்னா பண்டிகை நல்லா கழுவி பண்ணி மஞ்சள்லாம் பூசி கொண்டு வச்சு திருப்பி நினைச்சிட்டாங்க, ஒரே ஓட்ட ஓடி போயிட்டாங்க, கையை விட்டு மீறி ஓடி போய் திரும்ப போய் சேத்துல கலந்துருச்சான். ஆனால் இது பிடிக்காது, பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது அப்படிமாங்க.
நம்மளோட சொல்லுவோம், நம்மளை வந்து இவ்வளோதான் கொண்டு வந்து அட்டையை கொண்டு வச்சு அது அட்டையை கொண்டு வந்து மேலே மெத்தில் வச்சா அது செத்து நோக்கி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசுவோம் அந்த மாதிரி. இப்போ நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு முறையில் இருந்துச்சுன்னா நமக்கும் அதுகளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும், அதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அதிகாரத்துக்குள்ள வந்து நாம் யாராக இருக்கிறோம்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள்ன்றது நம்ம மறந்துட்டு திருப்பி இதுகளில் போயிட்டு ஈடுபட்டு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம நிச்சயமா தேவனிடத்திலிருந்து பிதாவாகி தேவன் அதை அப்பா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ளாது? ஏன்னா தகுதி இன்னும் எங்களுக்கு வரல. அவருடைய புள்ளன்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் தகுதி என்ன செய்யணும் வரல. அப்போ நான் தகுதி அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் அந்த அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியான பரிசுகளை பெறக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளாக நான் மாற வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்? சாரி, நல்ல கவனி. அப்ப 7வது சொல்லுது, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாயே. நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அப்ப நீ என்ன பண்ண? நீ பிள்ளையா பிறந்துட்டீங்கன்னா நீ கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரன், தேவனுடைய செல்வம். தேவனுடைய செல்வமே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் தேவனுடைய செல்வம், தேவனுடைய சந்ததிகள். அப்ப நாம அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பரம்பரை கூட்டம், ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததி நம்ம இருக்கிறோம், ஒரு சுந்தரம் இருக்கிறீங்க. அப்ப நீங்க தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின் படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீங்க. சொல்லுங்க, நீங்க வந்து தேவனை அறியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுபாவத்தின் படி, சுபாவம் என்னது? பாவ சுபாவம், ஜென்ம சுபாவம் ஆதாம் கிட்ட இருந்து வந்துச்சது. சரி, இவங்கெல்லாம் வர 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 ஏற்றுக்கிட்ட இருந்து வெளியே துரத்தி விடப்பட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு ஆதாமுடைய சில அவருடைய காலங்கள் பாஸ் ஆகின பிற்பாடு அதுக்கு பிற்பாடு வந்து சில சந்ததிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவன் வந்து பகல் குளிர்ச்சியான வேலையில வந்து அங்கே உலாவிக் கொண்டிருந்தார். அவர் மிக பிரகாசமானவராக இருந்தார். அப்ப சூரிய ஒளிச்சத்தை கண்ட உடனே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த சந்ததி பார்த்தோன்னா சூரியன் தான் கடவுளா வர்றாரு, பிரகாசமா வர்றாருன்னா சூரியன் தான். அப்ப சூரியன் தான் கடவுள் போல. பகலைக்கு வந்து சூரியனை வந்து என்ன பண்ண, சூரியன் வந்து பகலைக்கு மட்டும் தான் வருவாரு, இரவைக்கு வர மாட்டார். அப்ப பகலின் குளிர்ச்சியான வேலையில தேவன் வந்து உலாவிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஆதாம் மூலமா சில காரணம் கற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் அது எப்படி மாறிச்சு அப்படின்னா, ராத்திரில சூரியன் வரமாட்டார், பகலில் தான் சூரியன் வருவார். அப்போ பகல் குளிர்ச்சியான வேலையில் அதிகாலை வேலையில சூரியன் வந்து உதயமாகின உடனே அவன் நினைச்சிட்டான் அப்படின்னு கேட்டா, அவர் தான் கடவுள்னு நினைச்சிட்டான். அது தப்பு கிடையாது அவங்களுக்கு வாழ்க்கை. ஏன் தப்பு இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த நாட்களில் கல்வி அறிவுங்கிறது ஒண்ணுமே என்ன செய்யாது இல்லை. ஆனால் அப்படின்னா அவங்க செஞ்ச தப்பு கிடையாது. மற்றதை இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள். உழவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள். இந்த விவசாயம் பண்ணி கொண்டிருந்ததான அந்த நாட்களில் விவசாயம் பண்ண அநேக ஜனங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு காலப்பகுதி. அதெல்லாம் படிப்பறிவு இல்லாத காலப்பகுதி. அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து அங்க இருந்து தானே மாடு தனக்கு பால் கொடுத்துச்சுன்னா மாடை கடவுளாக என்ன செஞ்சாங்க, நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி அதுல வழிபட்டாங்க. பிரகாசமான சூரியன் வந்து சூரியன் மூலமா தான் எங்களுக்கு எல்லாம் தாவர வளர்ச்சியெல்லாம் ஏற்படுகிறது. அப்ப சூரியன் பெரிய காரியத்தை எங்க வாழ்க்கையில் பண்ணதுக்கு சூரியனுக்கு நன்றி சொன்னாங்க. இது எந்த காலத்துலன்னா படிப்பறிவு குறைவுபட்டிருந்த காலத்துல இருந்து அந்த சமூகம் நடந்துச்சு. இன்றைக்கு இருக்கிற இந்த சந்ததி வந்து, இந்த சமுதாயம் வந்து கல்வி அறிவு நிறைந்த ஒரு சமுதாயத்துக்குள்ள வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு கல்வி அறிவு வந்த போதும் இன்னைக்கும் மக்களுடைய முட்டாள்தனமும் மூடத்தனமும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையே தான் பின்பற்றி போட்டுக்கிறாங்க, அதையே தான் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அப்ப கல்வி அறிவு வந்த பிற்பாடு ஒரு மாற்றம் இல்லை. சாரி, அப்ப அதான் அப்போ சொன்னாங்க, சொல்ல வர்ற வந்து நீங்க முன்ன சுபாவத்தின் படி உங்களோட அந்த சுபாவம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப வந்து சர்வ ஞானம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அவருடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஞானம் உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்க வழிபட்டு வந்து தேவையற்றதான வழிபாடுகள் எல்லாம் விட்டு நீங்க ஞானமுள்ள தெய்வத்தை நீங்க ஆராதிக்க வேணும். அவர் தான் உங்க தகப்பன். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளாம ஏன் ஒன்றும் திறமைட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா? நீங்க அடிமைகள் கிடையாது, உங்களை யாரும் அடிமைப்படுத்த இயலாது. சரியா? நீங்க எதுக்கு அடிமை இருக்கிறீங்க? எதுக்கு அடிமை இருக்கீங்கன்னா உயிரற்ற ஜனங்களுக்கு அடிமையா இருந்தீங்க. சாரி, தேவாதி தேவனுடைய காரியங்களை அறிவில்லாத உணர்வில்லாத மக்களாகிய அந்த மக்களால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை தேவன் நீங்க என்ன பண்ணீங்க? தேவர்கள் நீங்க அவங்களுக்கெல்லாம் அடிமையா இருந்தீங்க. அப்ப இப்ப நீங்க அடிமைகளா இல்ல. 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க, இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. அழகவனி, இப்பொழுது நீங்க தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? வேத பார்க்குறேன், பைபிள் கையில் இருக்கிற பைபிள் இருக்கு. பைபிள் இல்லாத நம்ம சொல்லிக்க, பைபிள் வாங்கிக்கணும், பைபிள் படிக்கணும்.
பைபிள் கை வச்சு தான் பார்க்கணும், வாசிக்கும் போது அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் நான் பேசுறது என்ன. திரும்ப நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. இப்ப நீங்க தேவனை எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க? அப்பா பிதான்னு பேர் அறிஞ்சிட்டீங்க. அவர் உங்களை எப்படி அறிஞ்சிருக்கிறாரு? பிள்ளைகளாக, புத்திரனாக, புத்திரிகளாக உங்களை அறிஞ்சு கொண்டார். அப்படி இருக்க தானே எந்த பலனும் இல்லை. தூக்கிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் நடக்கணும். எந்த நல்லது கட்ட நமக்கு செய்ய போறதே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. எந்த பலனற்றதும் வெறுமையுமானது ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே கிடையாது. சுவாசம் இல்லை, ஒண்ணும் இல்லை. சுவாசம் இல்லாத வெறுமையானவர்களுக்கு அந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் பண்ற அந்த காரியங்களுக்கு நீங்க மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அசிங்கமா இல்லை? இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு கேவலமா இல்லை? அந்த வசனத்தை கேட்கும்போது தேவன் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அறிஞ்சிக்கிறார். நம்ம இப்ப தேவனை அறிஞ்சிக்கிறபடி அப்பா பிதாவேன்னு அறிஞ்சிக்கிறோம். அப்ப அப்பா பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அவர் உயிர் உள்ளவர், இன்னைக்கு உயிரோடு கூட நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு தானே முன்னிலையில மறுபடியும் அந்த ஒண்ணும் இல்லாததுக்கு, ஒரு பலன் இல்லாததுக்கு பின்னுக்கு திரும்பிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? திரும்ப அதுக்கு அடிமையாகி போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த பின்மாற்றம் போன நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு, நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு திருப்பி வசனத்தை கட்டோடு திருப்பி அதுக்கு பின்னுக்கு போயிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா போன வழிபாடுகள், அவங்க பாட்டை மூட்டைன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னுக்கு அறிவு கட்டத்தனமாகவே போயிடுவாங்க. அவங்க பின்னுக்கு நாங்கள் ஓடுறது இல்லை. இப்போ விட்டுக்கிட்டோம். காரணம் அப்படின்னா அவங்க கர்த்தருடைய நாமத்தை குறித்து அறிந்துட்டும் பின்னுக்கு போயிருக்காங்க, திருப்பி போயிருக்காங்க. அப்படின்னா இப்போ கர்த்தர் தான் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய பலனை கொடுக்கணும். இப்போ நான் விட்டு தான் பேசலாம். ஏன்னா கர்த்தரை அறிகிற ஜனங்கள் அதோட விளப்பத்தை கொடுக்கணும் மக்களுக்கு. நல்ல கவனி. அப்போ மறுபடியும் அதுல நீங்க போய் சிக்கிக்கிட்டு திரும்ப எப்போ அதுக்கு அடிமையாகி இருக்கிறீங்க? அது எப்படி அதுக்கெல்லாம் நீங்க அடிமைப்படுறீங்க அப்படின்னு நீங்க அப்போ எப்போ கேட்கிறார். கேட்டு சொல்றாரு, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நாட்கள் ஒவ்வொரு நாளும் வரும், மாத பிறப்புகள்லாம் வரும், வருஷ பிறப்பெல்லாம் வரும். இது எல்லாத்தையும் பண்டிகையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மக்கள் கூட என்ன பண்ணுவாங்க? நாள் பிறந்தா சரிதானே, தை பிறந்தா வழி பிறக்குமா, மாதம் என்னது மாதம் பிறந்தா அவங்களுக்காக சொல்லுவான், வருஷம் பிறந்தா அவருக்காக சொல்லுவான். இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்தோடனே எல்லாம் சேர்ந்து வெளி போட்டு கொண்டாடுவாங்க. அடுத்து சித்திரன் ஒரு மாதம் வந்து சொல்லிட்டு அன்னைக்கு அதை விட மாட்டாங்க. அன்னைக்கு திரும்ப வருஷம் பிறகுதுமா சரிதானே, அன்னைக்கு புதுசாக என்ன செய்வாங்க, திரும்ப அவனுடைய காரியத்தை பண்ணிருப்பான். இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே சாமி, இதெல்லாம் நீங்க பார்த்து 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 என்ன செய்றீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த வழிபாட்டினரோடு சேர்ந்து நீங்களும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களே. இது எப்படி அப்பா? நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்பட்டுட்டீங்க. அப்ப தேவனுடைய பிள்ளையாக இருங்களே, அறிவுள்ளவங்களா இருங்களே, ஞானம் உள்ளவங்களா இருங்களே, ஏன் முட்டாள்தனமா புத்தி கட்டுத்தனமா திரும்ப திரும்ப அதுக்கு பின்னுக்கு போய் தலைமையிட்டு இருக்கிறீங்க, அது வலிமா இருக்கிறீங்க கேள்வியே அப்போ தான் இப்போ எழுப்புறாரு. எப்படி திருப்பி கேட்கிறாரு, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இதே தான் எனக்கு எங்க நிலைமையில நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுறோம். சில சில உயிரில்லாத ஜடங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நிறைய சில பேர் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஒன்றும் உதரமான முறையில் எவ்வளவுதான் படிச்சு கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் சரி, கடவுளை தேடி கடவுளை தேடுகிற உணர்வுக்குள்ள வான்னு சொன்னா கடைசி வரைக்கும் கேட்கறதே இல்லை. திரும்ப 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 இதே பண்றோம். எங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணா போயிருக்குதோ, வீணா போயிச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எங்களுக்குள்ள என்ன செய்யணும். இவ்வளவு காலத்தையும் போராடுறோம், இவ்வளவு காலமும் போராடி எத்தனையோ பேர் கற்றுக் கொடுக்குறோம், ஆனால் என்ன நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா மக்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்குது. தூவாங்க. அப்ப நல்லா கவனிங்க, மக்களுடைய வாழ்க்கை இன்னும் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு மன திரும்புதலுக்குள்ள இல்லையே, தேவ பயத்துக்குள்ள இல்லையே. இது நினைக்கும் போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். சாமி பயந்துருக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்து 12ஆம் வசனத்தை சொல்றான், சகோதரரே என்னை போலாகு. என்ன எப்படி சொல்றாரு வாசிங்க. சகோதரரே என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இப்ப ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிடலாம். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிடா. அப்ப என்னை போலாகுங்க சானே. அப்ப நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து சானே அப்போஸ்தலனாகிய, அதாவது சவுலான ஒரு மனிதன், சவுலாக இருந்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு பவுலாக பெயரெல்லாம் மாற்றி சானே அவனை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அவர் பிரித்தெடுக்கப்பட்ட உடனே என்ன பண்றா அப்படின்னா சானே, பிரித்தெடுக்கப்பட்ட உடனேயே நடந்தது என்ன? ரைட், நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்ப அதை திருப்பி அதை பார்த்து வந்துருக்கோம். பைபிள் நீங்க சத்து டக்குன்னு பெற்றணும், அதான் மிக முக்கியம். பைபிள் பெற்றதுக்கு இல்லாட்டி யாருக்கும் இல்லாமல் போயிடும். சாரி, நல்ல கவனிங்க. ரைட்,
17ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதுகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். நல்ல கவனி. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்தான். 20ஆம் வசனம் சொல்லுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இப்ப தன்னை போல ஆகுங்கள் சொல்லி சொன்ன காரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் பயங்கரமான பக்தி வைராக்கியம் உள்ளவன். இயேசு கிறிஸ்து சீசர்களெல்லாம் கொல்லும்படி தேடி தெரிஞ்சவன். அப்ப அவனுக்கு அந்த ரட்சிப்பு வந்த உடனே அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகத்தின் பாவங்களுக்கு அந்த கண்கள் குருடாக்கப்பட்டதாயும், நல்ல கவனிங்க, உலகத்தின் வழிபாடுகளுக்கு அந்த கண்கள் குருடாக்கப்பட்டதாயும், உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகிக இச்சைகளுக்கெல்லாம் அந்த கண்கள் குருடாக்கப்பட்டதாயும், இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளும்படியான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு புதிய பார்வை அடைந்ததாகவும் இந்த வசனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நல்ல கவனி. அப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் நிலைமை எப்படி அப்படின்னா, இந்த பழையபடி மறுபடி போயிட்டு அந்த பாவங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் திரும்புறது இல்லை. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அப்பா ஏசப்பா, அவருங்க அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. அப்ப எனக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கத்தனுக்கு தந்துட்டார், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கத்தனுக்கு கொடுத்துட்டார். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரவாளி, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா. அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் தேவனை குறித்த காரியத்தை குறித்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்ப தேவையில்லாத விஷயங்கள் கண்கள் என்ன செய்யக்கூடாது, திறக்கப்படக்கூடாது. அப்ப அப்போஸ்தலர் கண்கள் இருந்து அந்த மீன் செதுகள் போல கீழே விழுந்த உடனே அது முதல்ல என்ன பண்ண, நல்ல கவனிங்க, முதல்ல என்ன செஞ்சா நீங்க வாசி பார்க்கலாம் அந்த வசனத்தை இல்லையா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை அந்த காரணம் நடக்குது. 18ஆம் வசனம் சொல்லுது, உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதுகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து என்ன செஞ்சான், ஞான ஸ்நானம் பெற்றான். இப்ப அவனுக்கு ஞானம் வந்துருச்சு. அவன் அப்பா ஏசப்பாவுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன், நான் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன். அப்ப நான் ஞானஸ்நானம் எடுத்தோம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், பாவத்துக்கு மறைச்சு நான் நீதிக்கு இணைஞ்சிட்டேன், பிழைச்சிட்டேன். சரியா? இல்ல பாவத்தை கண்கள் என்ன செய்யாது, பார்க்காது அப்படின்னு ஞானஸ்நானத்தை எடுத்த உடனே அவன் மறுபிறப்பு அடைகிறான். சரி, மறுபிறப்பு அடைஞ்சி அவன் தேவனுக்கு பிள்ளையாக ஆவியினாலும் ஜலத்தினாலும், அதாவது முதலாவது ஆவியினால் ஏசப்பாவை விசுவாசம் அப்பாவை விசுவாசிச்சான். இரண்டாவது ஜலத்தினாலும் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். ஏன் மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு அடையாளம் தெரியணுமே, இவன் யூதன்றா, மோசமானவன், இவங்களெல்லாம் கொள்றதுக்கு தேய்ட்டு வந்தான் அப்படின்னு பயந்துருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரியணுமே ஞானஸ்நானம் எடுத்தானா இல்லையா நீ. அப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டா இவன் கிறிஸ்துவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன், இவன் கிறிஸ்துவனுடைய மனுஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை மக்கள் தெரிந்து கொள்ளுவாங்க. அப்ப ஞானஸ்நானம் என்று முதல் உணர்வுபூர்வமான ஏசப்பாவை அப்பான்னு சொல்லிப்பார். இரண்டாவது நீ அவருக்கு பிள்ளைங்கிறது நீ உணர்ந்து கொள். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவினால நீ ஏசப்பாவுக்கு பிள்ளையாயிட்ட. ரெண்டாவது இங்க இருக்கிற சபை மக்கள், நீ இருக்கிறதான உங்களுடைய சமுதாயத்துக்கு, அப்ப நீங்க ஒருவேளை நீங்க பல கலாச்சாரத்திலிருந்து வந்திருப்பீங்க தானே. அப்ப அவங்க எல்லாருக்கும் முன்னிலையில நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டு நான் ஏசு பிள்ளையாக மாட்டேங்கிறதுக்கு நீங்க ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். எடுத்தாதான் நீங்க யாரா மாறுவீங்க தானே. நீ கிறிஸ்துடைய பிள்ளை என்ற ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலையை உங்களால காண்பிக்க முடியும். அதுதான் ஞானஸ்நானம். நிறைய பேர் சபைக்கு சேர்க்கறதுக்காக ஞானஸ்நானம் இருப்பாங்க. இது தவறான உபதேசம். கர்த்தருடைய பிள்ளையாக நீங்க மாறுவதற்கும், நீங்க இருக்கிற சமுதாயத்திலையும் நீங்க இருக்கிற சபைகளிலையும் நீங்க வேறு பிரிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை காண்பிப்பதற்காக நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நீ நிறைய பேர் ஞானஸ்நானத்தை போட்டு குட்டிச்சிட்டு வெறிச்சிக்கிட்டு கும்மாளம் போட்டு விபச்சாரம் வேஸ்டம்னா விடாம பண்ணிருப்பான். ஆனா சபைக்கு சொந்தக்காரனா இருப்பான், எங்கேயாவது சபைக்கு சுத்திட்டு உட்காந்துருப்பான். அது பிள்ளையான உபதேசம். நல்ல கவனி. இப்ப இங்க நல்ல கவனி. ஞானஸ்நானம் பெற்றான். 10ஆம் வசனம் சொல்றது, பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அப்ப என்ன சாப்பிட்டு பலப்பட்டான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரே அவன் தன்னை முதல் பலப்படுத்திக்கிட்டான். 3 நாள் சாப்பிடாம இருந்தான், அவன் பலப்படுத்திக்கிட்டான். அதோடைய பீபகத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் சீசருடனே இருந்த என்ன அர்த்தம், சீசர்களோடு இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சதானே ஆழம் அகலம் உயரம் நீளம் இவைகளை குறித்து இணைஞ்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் உட்காந்து கற்றுக்கொண்டு இருந்தான், படிச்சு கொண்டு இருந்தான். படிச்சு கொண்டு இருந்தோன்னே என்ன அர்த்தம், இப்ப நம்மளுக்கு போதிக்கிற போதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்ப தொடர்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, உங்களோட வாழ்க்கையா இருக்கணும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இயேசுதான் மெய்யான கிறிஸ்து என்பதை என்ன பண்ணணும், மக்களுக்கு அறிவிக்க வேணும். அப்ப கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தான். 3ஆவது வசனம் வருகிற பொழுது தாமதமின்றி, இதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குணாதிசயம்.
ஏன் தாமதமின்றி அப்படின்னா, இல்லை கவனிப்பு, இன்னைக்கு எல்லாம் உட்காந்துருக்கோம். ஒருவேளை அடுத்த மணித்தியாலத்தில் ஒரு அழிவு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரை கத்திற்காக ஆதாயப்படுத்திக்கிறீங்க? கை வைத்து காட்டும் போகும், பின்னுக்கு யாரை கை வைத்து காட்ட போறீங்க? நீங்க கத்திற்காக ஆதாயப்படுத்துறவர்களை காட்டுங்க. எத்தனை பேர் கத்திற்காக ஆதாயப்படுத்துக்கிறீங்க? எவ்வளவு பேர் சூசன் சொல்லிக்கிறீங்க? தானே? அம்மா கை வைத்து, அம்மா எதுக்கு கை வைத்துன்னு தெரிய மாட்டேங்குது, கை வைத்து காட்டுது. நல்ல கவனி, இயேசு கிறிஸ்துவுக்காக யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்லி ஆதாயப்படுத்துக்கிறீங்க? ஒருவேளை அடுத்த மணித்தியாலம் ஒரு அழிவு வந்துட்டு என்ன செய்யுது? அப்போ சொன்ன பவுல் மிக ஒரு தெரிந்த ஒரு மனிதன் என்ன பண்ணா அப்படின்னா, அடுத்த மணித்தியாலம் கர்த்தருடையது, அந்த என்ன செய்யணும்? தாமதிச்சா போச்சு, தாமதிச்சா அமைப்பு வாழ்க்கைக்கு போய் சேர்ந்துடும். விடுதலை பெற்றதுக்கு அர்த்தம் இல்லை. போய் தாமதம் இல்லாம இயேசுதான் கிறிஸ்து என்பதை பிரசங்கிக்க ஆரம்பிக்கலாம். அதானே? இதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கருத்து எதிர்பார்க்கிற காரியம். சாரி, அப்ப நல்ல கவனிங்க. இதைதான் அனுசர வந்து, நீங்களும் சகோதரரை என்னை போல ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை போலுமானேன், எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. பாத்தீங்கன்னா அது வந்து அடுத்து அவருடைய காரியங்களை குறித்து பேசிட்டு போகும்போது சொல்றாரு, சார் நல்ல கவனி, நீங்க என்னை போல ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதாரண புற வழிபாட்டுகளுக்குள்ளே இருந்த ஒரு மனுஷன் தான். அவர் பாவி, ஒரு கொலைகாரர். அவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பு கொடுத்த உடனேயே அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை அவர் என்ன சொல்ற என்ன பண்ணிட்டான்? காண்பிக்க ஆரம்பிச்சுட்டான். கனி கொடுக்கிறவனாக மாறிட்டான். சரி, அதான் சொல்றான், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனை நடத்துகிறாரு. மற்ற அப்போஸ்தலனாகும்படி அப்படின்னா அவரால் தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர் நேரடியாக என்னை சந்திச்சு எனக்கு விடுதலை கொடுத்தார். அவரால் தான் அவர் தான் அனுப்பினார். அனுப்பப்பட்டவனாக உங்கள்கிட்ட என்ன நான் வந்தேன். தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய சுவிசேஷத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்னா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்க நான் யாரு? தேவனுடைய சுவிசேஷத்துக்காக நாங்களா எப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நாங்களா சுவிசேஷத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இந்த புறஜாதிகளோடு கூட இருக்கிற தவறான பண்டிகைகள், அவருடைய வழிபாடுகள், அவருடைய பாரம்பரிய வழக்கங்கள், இதெல்லாம் உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? அதுல நீங்க என்ன மாதிரி பங்கு கொள்றீங்க? திரும்ப திரும்ப ஏன் அதெல்லாம் பற்றி ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதான் நீங்க அப்போ கலாச்சாரத்தில் பண்ணி விளக்க பண்ணி அடுத்த வந்து ரோமபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப ரோமபுரியில் மட்டும் இல்ல, கர்த்தர் மேல பிரியம் உள்ளவங்க, கர்த்தரால் பரிசுத்தமாக்கும்படியாக அழைக்கப்பட்டவங்க, அப்படி எல்லாருக்கும் இது எழுதுறேன். எழுதி சொல்ற வந்து 3 வருஷம் சொல்ற வந்து, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப நம்ம எந்த வீட்டுக்குள்ள போனாலும் எந்த மனசை சந்திச்சாலும் சானே ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேணும். சானே புற தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி நம்ம வாழ்த்து சொல்ல முடியாது. சானே அப்ப நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை, நான் அனுபவிச்சதான ஒரு சந்தோஷத்தை தான் நான் மற்றவங்க கொடுக்கலாம். இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவிச்சுக்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று குமாரத்தி என்று நான் பெயர் பெற்றிருக்கிறேன். இப்ப அப்ப எனக்கு இது ஒரு மிகப்பெரிய என்னது தேவ கிருபை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். குமாரனாகிட்டேன், குமாரத்தி ஆகிட்டேன். யாருக்கு? வானத்தை பூமியை படைத்த கர்த்தருக்கு நான் குமாரத்தியாக மாறிட்டேன். இது தேவன் எனக்கு கொடுத்ததான கிருபை. அடுத்த சமாதானம் என்ன அப்படின்னா, சாரி, இந்த கிருபைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் முதலாவது ரட்சிப்புக்கு ஒரு கிருபை வருது. ரெண்டாவது சாரி, நீங்க சங்கீதம் 23:6 நீங்க வாசிங்கன்னு பாத்தீங்கன்னா, சாரி அந்த கிருபை எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோனோ, எப்படி டக்குனு வாசிங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நம்மளோட கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப இந்த என்னுடைய ஜீவன் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குமோ அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த தேவ கிருபை, அந்த கிருபையின் உருவம் இயேசு கிறிஸ்துவானவர் என்னோடும், அவரை உண்மையா விசுவாசித்து அவரை பற்றி பிடித்து நடக்கிற உங்களோடும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களோட தான் நினைச்சிருப்பார், அவர் இருப்பார். அப்ப அந்த கிருபை எனக்கு கிடைச்சிக்குது. இந்த கிருபை எதுக்குன்னு கேட்டா, முதலாவது கிருபை எதுக்கு வந்து, எனக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற்று பிதாவுடைய குமாரன் என்னும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கிடைக்கப்பட்ட கிருபை. இரண்டாவது எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபை எப்படின்னா, நான் இந்த உலகத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் இருக்கும் போது என்னை பின்தொடர்கிறதான கிருபை. சொல்லுங்க, இது யாருக்கு கிடைக்கும்? இது எந்த வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்? புறஜாதிகளுக்கு கிடைக்குமா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கிருபை பெற்றுக்கொண்டவன் அப்ப சமாதானம் என்ன பண்ணா, உலகத்தை முடிவு பெறுதும் கத்தை என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், என்னோடு தான் இருக்கிறார், அந்த கிருபை என்னோடு கூட தான் இருக்கிறதுன்ற எண்ணம் உள்ளவன் உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பஞ்சம் வருதா, கொள்ளை நோய் வருதா, என்ன மாதிரி எதுக்குமே அஞ்சா நெஞ்சம் படைச்ச ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கை அவரை பின்னோக்கி போகும். அதான் சமாதானத்தை. அப்ப சொல்றான் வந்து பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கிடைக்கப்பட்டது வந்து யாருக்கு அப்படின்னா எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. அப்ப இது கிடைச்சிருந்தா நீ உன் பக்கத்து வீட்டில் உள்ளவன், சொந்தக்காரன், பந்தக்காரன், உன் தாய் தகப்பன், உன்னுடைய ஊற்றார்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாம் இதை சொல்லாம மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, எப்படி இந்த கிருபையையும் இந்த சமாதானத்தையும் நீ சொல்லாம நீ மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா தான் எனக்கு எங்க அப்பா பிதாவாகி தேவனுக்கு ஒரு பெரிய அவருக்கும் எனக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி நான் பிதாவுக்கு குமாரனா இருக்கிறேன், குமாரதா இருக்கிறேங்கிற விஷயத்தை நீ சொல்லாம இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாவம் பண்றங்கிறத யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பாவம். கிருபை பெற்றுக்கொண்ட பிற்பட்டு சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சரி, அப்படி சொல்லாம இருக்க சின்ன பிள்ளையை கூட கருத்து பண்ணிக்க மாட்டேன். சின்ன பிள்ளைன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பேர் யோசுவாவுக்கு இது தெரியாது. வளர்ந்த சில பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி இருக்கு. சொல்லாம இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் புரியாம நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நீங்க வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பவுலை போல பிரித்தெடுக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், அநேக மக்கள் மத்தியில நான் எல்லாருக்கும் முன்னில நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடியதான ஒரு மனுஷனா இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி காண்பிக்கக்கூடிய வரைக்கும் மாற வேண்டும். அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில வர வேண்டும். இப்ப தெரிஞ்ச நீங்க யார் அப்படின்னு வேற என்ன சொல்ற அப்படின்னா, நீ இன்னும் உன்னை அறியவில்லையா? உன்னை அறிவு இருக்கணும். நான் அடிமை இல்லை, நான் சுயாதீனன், நான் கர்த்தருடைய சுதந்திரவாதி, நான் கர்த்தருடைய சுதந்திரவாதி, கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளை இருக்குன்னா கர்த்தருக்கு ஏற்றபடி அவர் விரும்புகிறவர் நடக்காம சாரி கர்மாந்திரம் முடிச்சதுக்கெல்லாம் பின்ன சுத்தி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு அசிங்கத்தை அட்டுத்தை பண்ணிட்டு திரிவோம்னு சொன்னா அதுக்கு பிறகு கர்த்தருடைய இறக்க கிடைக்குமா இல்லை அவருடைய கோபத்துக்கு ஆளாகும்? சரி, இது நீங்க தான் உங்களை புரிஞ்சு கொண்டு உங்களை நீங்க அறிஞ்சு கொண்டு அதிலிருந்து வெளியேறி வரணும். சரி, தொடர்ந்து பொய்யை பிதாட்டத்தை பண்ணிக்கிட்டு ஏமாத்தி பண்ணிட்டு காரியங்களை பண்ணிட்டு நாங்கள் வந்து கத்தோலிக்க பிள்ளை இருக்கணும். கத்தோலிக்க பிள்ளை இயேசு கிறிஸ்துவத்தில் அவர் பாவம் அறியாது, பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாது. அப்ப அந்த இயேசுக்கு சொல்லிக்கிறது தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவர் தான் உங்களுக்குள்ள கிடைக்கிறார். அப்ப நீ போய் பாவத்தை நீங்க ஏற்கனவே அறிஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க பாவத்தை என்ன செய்யறாரு? பாவத்தை நீங்க அறியாம இருக்கக்கூடிய வாழ்க்கையில போகணும். பாவம் இல்லாதவங்களா மாறணும். பாவம் செய்யாதவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இந்த உலகத்துல பாவத்தோடு கூட ஒரு மிகப்பெரிய போராட்டம் எல்லா மனசுக்குள்ள இருக்கு. அந்த போராட்டத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட இருக்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த தேவன் நம்மளோட இருக்கிறார். அந்த கிருபை நம்ம கிட்ட இருக்குது. அப்ப நம்ம பாவத்தை ஜெயிக்கலாம். இன்னைக்கு எல்லாம் மூலமாற்றத்தை பண்ணிக்கிட்டு தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை அவ்வளவு குறைச்சலாக்குகிறபடினாலே அவருடைய தண்டனைக்கு ஒருபோதும் அவனால் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. கர்த்தருடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். நினைச்சு கூட பார்க்கல. சரி, கர்த்தரை கீழ்படிங்க. உங்களை குறித்து நீங்க யார் என்று அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக எழுப்பி பிரயாசப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பார்.